நான் வந்து ரீசெண்டாக ஒரு புக்கில் படித்தேன். கோயம்புத்தூர் சரௌண்டிங் ஏரியாவில் நிறைய ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆர்ட்ஸ்லாம் இருக்குது. லைக் முதல்ல வாழ்ந்த மனிதன் இருக்காங்களே, கேவ் மேன்லாம் சொல்லுவாங்களே, அவங்க வரைஞ்ச கேவ் ஆர்ட்டு, குகை ஓவியங்கள் அதெல்லாம் நிறையா இருக்குது. அண்ட் பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பெரிய குட்டி குட்டி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த டைம்லேருந்தே நிறையா இருக்கா தெரியுமா? அதாவது இதை பற்றி பார்த்தீங்களா, படிச்சிங்களா? ஏதாவது இல்லை, கேள்விப்பட்டிருக்கேன். ஏதோ மலை மேலே ஏறினா நிறைய கேவ்ஸ் இருக்குது நிறையா. இங்கே நிறைய சேஜஸோட என்னது தடயங்கள்லாம் இருக்குது, நிறைய வாழ்ந்துருக்காங்க இங்கே அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆதிவாசிகளோட நிறைய வாழ்ந்த தடயங்கள் இருக்குது, நிறைய கேவாட்ஸ்லாம் இருக்குன்னு சும்மா அப்படியே வேக கேள்விப்பட்டது தான். இப்படி மலையடி வாரத்தில் யாராவது இருப்பாங்கடா, யாராவது தங்கியிருந்தாங்களா? அதுதான் நான் இங்கே என்கொயரி பண்ணிட்டு எந்த மலைன்னு கேட்டு போயிடலாம். ரேண்டமாக ஒரு மலையில் போய் மாட்டிக்கிறதுக்கு. டேய், இந்த டீ கார்டில் கேட்டுடலாம். தயவு செய்து கேட்டுடலாம். இதுதான் சொல்லிட்டே இருக்கிறீங்க, ஆனால் வந்துன்னே இருக்கிறீங்க. கேட்டலாம். இதுதான் எண்டு வேற தோணுது எனக்கு பார்த்தா. இது மேலே ரோடு இருக்கிற மாதிரி தெரியல. நான் இங்கே பக்கத்தில் சுற்றி பார்க்குற மாதிரி இடம் இருக்கா? சுற்றி பார்க்குற மாதிரி இடம் வனப்பகுதியாக தான் இருக்குங்க. நிறைய காடு தான் இருக்கு. நிறைய காடு, அடர்ந்த காடு இருக்குது. வனப்பகுதி பூரா எல்லாம் அடர்ந்த வனமாக தான் இருக்குது. இதில் வந்து நான் போக மிருகங்க அதிகமாக இருக்குங்க. என்ன மிருகம்? யானை இருக்குது, காட்டு பன்றி, அப்புறம் வந்து புலி இருக்குன்னு சொல்கிறாங்க. யாராவது பார்த்துருக்கீங்க? அது பார்த்தது இல்லைங்க. நீங்க போயிருக்கீங்களா? உள்ள போனது இல்லைங்க. கொகை இருக்கு, அந்த கொகையில வந்து ஆதிகால மக்கள் வரைஞ்சிருக்காங்க. இருக்குது. நீங்க பாத்திருக்கீங்களா? அந்த கொகைலாம் பாத்திருக்கீங்களா? எப்படி இருக்காங்க? மேல வந்து இந்த மாதிரி கோவை இந்த மாதிரி இருக்கு. சரி, இவ்வளோதான் அகலம் இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி சிறுத்துல அது எழுதிக்கிறது தமிழ் இதெல்லாம் கிடையாது. கல்லில் எழுதியிருக்கிறாங்க. எழுதிருக்காங்களா, வரைஞ்சிருக்காங்களா? எழுதியிருக்காங்களா? அப்போ வந்து உங்களுக்கு இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஊரில் பூரா மாடுகள் வச்சுருப்பாங்க. பசு மாடுகள் இருக்குல்ல, அதெல்லாம் 20 உருப்படி 50 உருப்படி இப்படி வச்சுருப்பாங்க. பூரா பாஸ் வாங்கி மலையில் போய் மேய்ச்சிட்டு போ, உங்களுக்கு எப்படி வேணாலும் வழி பண்ணிக்கு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, மாடுகண்ணோ எதுவும் உள்ளே போகிறதில்ல, மனுஷனுமும் உள்ளே போகிறதில்ல. அது தடமழிங்கிறது எங்கேயும் கிடையாது. ஒரு வழியில் போனால் அந்த ஒரே வழிதான் வந்தாகணும். சரிண்ணா. இந்த மாதிரி தானே சொன்னாங்க. பாடி இது மாதிரி தான் ஏற போகிறோமா? இது ஏறி போகணுமா? எஸ். தூரத்தில் பார்க்குறப்பே கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, பக்கத்தில் பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு. இன்னும் பக்கத்தில் பார்க்க அவ்வளோதான் பிரம்மாண்டமாக. இன்னும் அதுதான் வழியாடா? அப்படி போதே ஸ்டாண்டிங்கா சைடில் வழியா? ஆமாம். இங்கே அவங்க சொன்னது இந்த ஒத்தையடி பாதை அந்த மாதிரி தானே சொன்னாங்க. இதான் மலைக்கு போய் ரூட் நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். நான் ரோட்லேயே போனால் வேறு ஏதாவது ஊருக்கு போயிடுவேன். பெஸ்ட்டு. எல்லாம் நீங்களே டிசைட் பண்ணிட்டு நீங்களே ஓட்டிட்டீங்கன்னா நாங்கள் எப்போ வர்றது? முள்ளடா, சாரி. ஒன்றும் இல்லை. ஓ வெரி கஷ்டு. தூக்கி தான் வைக்கணும். கல்றதுக்கே கஷ்டமா இருக்குடா. அதான் இந்த லைன் மேலேயே வாயேன், ஈஸியாக இருக்கு. அழகா இருக்கு இந்த வழி. இந்த லைன் மேலேயே ஈஸியாக இருக்கு. ஹேமா எப்பயும் மண்ணில் ஓட்டுப்பியே, ஓட்டல? இல்லை முடியல, ரொம்ப உள்வாங்குது மண்.
புதையுது அப்படியே சைக்கிள் டயர். ஏமாண்டா அந்த லைன்ல புஷ் பண்ணடா. கேப்ல கரெக்டாக ஒரு மாட்டு வண்டி போகிறதுக்கான வழி மாதிரி இருக்கு. மாட்டு வண்டி தான் போயிருக்கு நாங்கள். காம்பேக்ட் ஸ்பேஸ். புளியங்க மழை பொய்யுது. யாரோ இருக்காரு மேலே அங்கே பாரு. அவர் தான் படிச்சு போடுறாரா? அவர்கிட்ட கேட்கலாமா அந்த தொகையை பற்றி? பார்த்து போங்க. மண்டியில் பொக்கு வரலாம். அண்ணா ஒரு நிமிஷம்ண்ணா கேளு. அண்ணா இங்கே பக்கத்தில் மலை மேலே இருக்குல்ல, அங்கே ஏதோ குகை இருக்குது. அதில் வந்து பழைய காலத்து ஆளுங்கள்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க, ஓவியம்லாம் இருக்குன்றாங்கல்ல. இருக்கா? இருக்கா? அண்ணா நீங்கள் போயிருக்கீங்களா? அங்கே பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும் அங்கே? குகை இருக்குண்ணா. குகை இதில் வந்து எல்லாம் இது வரைஞ்சி விட்டுருக்காங்க பழைய காலத்து. இல்லை நாங்கள் முன்னாடி கேட்டோங்க, அவங்க சொன்னாங்க எழுதியிருப்பாங்க என்னமோ அப்படின்னு. அதுதானுங்க இதில் எழுதியிருப்பாங்க. நிறைய பேர் போக முடியாதுன்றாங்களே, தனியாக போக முடியுமாங்களா? தனியாக போக முடியாதுங்க. தனியாக யாரு கூட கூட்டின்னு தான் போகணும். ஆமாம். ஏன் வழி இல்லையா தனியாக போகிறதுக்கு? தனியாக போகிறதுன்னா கொஞ்சம் எல்லாம் காடு கொஞ்சம் இதாக இருக்குங்க. தடம் வெட்டி அப்புறம் தான் போகணுங்கள. உங்களுக்கு வழி தெரியுமா? தெரியும். எங்களை கூப்பிட்டு போக முடியுமா? கூப்பிட்டு போகிறேன். வாங்கண்ணா. என்ன எவ்வளோ நேரம் ஆகும் போக? 2 மணி நேரம் ஆகுங்கண்ணா. 2 மணி நேரம். சைக்கிள்லாம் போகுமா? சைக்கிள்லாம் போகாதா? சைக்கிள்லாம் போகாது, நடந்து தான் போகும். நடந்து தான் போகணும். சைக்கிள் போகும். இருந்தாலும் நடந்து தான் போகணும். ஊர் ஆளுங்க போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுமாண்ணா? இப்போ நம்மலாம் போகிறதுக்கு டைம் ஆகும், கொஞ்சம் டைம் ஆகும். இப்பயே போகலாமா? ஓகேண்ணா வாங்க. ப்ரூஸ்லி ஜம்ப் பண்ண போகிறார் மேலேருந்து. டே குதிங்கண்ணா டப்புன்னு. ஜெட்லி ஸ்டைலில் குதிச்சுவாங்க. குதிக்க வராரு. பார்த்துண்ணா. சூப்பர் ஜி. வாங்க ஜி, வாங்க ஜி. நான் இப்போ அந்த குகைக்கு போகணுன்னா பாதை மாதிரி எதா இருக்கா எப்படின்னா? அது பாதை வெட்டி தான் போகணுங்கண்ணா. வெட்டி போகணுமா? பாதை உருவாக்கி போகணுமா? ஒரு ஆள் கூப்பிட்டு போக முடியாது. 4 பேருக்கு இன்னும் 2 பேர் கூப்பிட்டு போயிட்டு பாதை வெட்டி அப்புறம் ஓ உங்களுக்கே 2 பேர் கூட்டிட்டு? ஆமாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர். அப்படியே நம்ம கூட்டமாக போகலாம். இப்போ அந்த மலை பேர் என்னண்ணா? நம்ம போகிற மலை பேர் வேட்டைக்காரன். இது வேட்டைக்காரன். வேட்டைக்காரன் கோயில் மலை. அந்த மலையாண்ணா? ஸோ இங்கேயா? ஸோ மலையை சுற்றி தான் போக முடியும். அப்படியே போயிடலாமா? ஜஸ்ட் 5 கிலோமீட்டர்ஸ், 5 to 4 கிலோமீட்டர்ஸ். ஜஸ்ட் 5லாம் இல்லைம்மா? இல்லை, ஆனால் 3 hours அந்த மலை அப்படி இருக்கு. அதனால அதுதான் 5 கிலோமீட்டர்ஸ் நிறைய இருக்கும். நம்ம மலை அடிவாரத்துக்கே வரலையாடா? அதான் வரோம் ஸ்லோவாக. அவங்களாம் செப்பல் கூட இல்லாமல் எவ்வளோ கஷ்டம் நடந்து போகிறாங்க பாரு. ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்திருக்கோமாடா? ஓகே, கண்டிப்பாக 1/2 கிலோமீட்டர் இருக்கும்டா. 1/2 கிலோமீட்டரா? சரி, இதுவே இப்போ தான் நம்ம ஜர்னியை ஆரம்பிக்கிறது. நான் சுமாராக நம்ம எவ்வளோ நடந்து வந்திருப்போம் கீழேருந்து? 2மே சொல்லுங்க. ஃபுல்லாக அங்கேருந்து சேர்த்து. இப்போ 1/2 கிலோமீட்டர் தான் நடந்து வந்திருக்கோம் மலையில். ஓ இதுக்கே லைட்டாக என்னோட கால் வந்து கண்டிஷனை மீறி போயிட்டுருக்கு. இதுக்கேவா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. 1/2 கிலோமீட்டருக்கே ஆடி போனா நீங்களாம். நீ எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கு? இன்னும் 2.5 கிலோமீட்டர் இருக்குமா மேலே? 5 இருக்கும், 6 கிலோமீட்டர். அதிகமாக சொல்லுவேன்.
8 கிலோமீட்டர் மேலே. எனக்கு எந்த சைட்லேருந்து யானை வரும்னே பயமாக இருக்கு. அதான் நம்ம பாட்டுக்கு ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே ரேண்டமாக போயிட்டு இருக்கோம்டா. நிறைய சவுண்டெல்லாம் கேட்குதா? இது வரைக்கும் கேட்காத சவுண்டாக இருக்கு. கீழே யோசிச்சேன் வழித்தடம் இருக்கும், அது மாதிரி ஏதாவது வளர்ந்துருக்கும், அதை வெட்டி வெட்டி போவோம் அப்படின்னு. நீங்கள் வழியே இல்லை, டோட்டலாக வழி இல்லை. என்ன பண்ணுறாரு? என்ன பண்ணுறீங்க? வழி மார்க் பண்ணுறீங்களா? அப்படியே கேட்காம திருப்பி வரும்போது இருட்டாயிடுச்சுன்னா இருட்டாயிடுச்சு. நான் இப்போ அதான் இருட்டாயிடுச்சுன்னா எப்படி நான் தெரியும்? கீழே கல் வச்சு மார்க் பண்ணி வாங்கலாம். ஸோ கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு நம்ம மரத்தை கொத்திட்டு இருக்காங்க, தொங்கிட்டு இருக்காங்க அங்கே மேலெல்லாம். ஆமாம், கடிச்சா அரிக்குமாண்ணா? இந்த புழு ஒன்றும் பண்ணாது. இல்லை அட்டைலாம் இருக்கா இங்கே? அட்டை கம்பளி பூச்சியா? முசுக்கட்டை சொல்கிறீங்களா? சொரியும். ஆஹா, இது ரத்தம் உரியிற அந்த இதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் இல்லை. இது எதுக்குண்ணா? ஆரோ மார்க் மாதிரி. மேலே போகிற பாதைங்க ஆஹா, நம்ம கீழே வரும்போது அந்த பாதை நம்ம கண்டுக்கலாம். சூப்பர் சூப்பர். இருட்டாயிட்டாலும் நம்ம பார்க்கறது இந்த தெரியல. இப்போ இந்த செடியை இந்த சைடு திருப்பி வச்சா இப்படி போகிறோன்னு அர்த்தமா? அதான் ஆரோ மார்க் மாதிரி. இந்த மண்ணில் மார்க் பண்ணால் அழிஞ்சிடும் அப்படின்னு. அண்ணா இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு? இன்னொரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர். அவ்வளோதான் நான் வந்துட்டேன் கிட்டத்தட்ட. பக்கம் வந்துட்டேன். இது ஏறதுனால ஃபுல்லாக மழையே ரொம்ப மேலே ஹைட்டாக போமா? சூப்பர் சூப்பர். ஸ்ட்ரைட்டாக ஏறுமா ஸ்லோப்பா? கோழியோட பார்க்க. ஆமாம், போயிட்டார் பாரு. எவ்வளோ பெரிய தடம் பாரேன். கரடி வந்திருக்கா? நைட்டு வந்துருக்கு. எப்படி சொல்கிறீங்க? மண்ணு பறிச்சு தாரைக்கும் கரடி தாரை. வேற எதுவும் இப்படி செய்யாதா? கரடி மட்டும் தான் இப்படி செய்யுமா? என்னத்துக்கு பண்ணியிருக்கோம்? மண்ணுக்குள்ள பிறந்து வந்து இன்னைக்கு உள்ள சோறு இருக்குது, பொன் சோறாட்டம். அது திங்கறதுக்கு வருது. கரடி புளி அதுக்கெல்லாம் வந்து அது தோண்டி திங்கறதுக்கு வருது சாப்பாடு. சரி, இது எப்போ வந்திருக்கேன் தெரியுமா? பார்த்தா வந்திருக்கு. இது என்னது? பூச்சிங்க. இந்த காட்டுல இன்னமும் இருக்குதா? நேற்று நைட் வந்துருக்கோன்றீங்களா? இது சூப்பர். ஸோ பக்கத்தில் வாய்ப்பு இருக்குல்ல? பக்கத்தில் தான் இருக்குங்க. எப்படி சொல்லிட்டீங்க? கிட்டத்தட்ட இது இந்த ஒரு 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்குள்ளேயே கிரவுண்டுக்குள்ளேயே. அப்ப நம்மளோட வாசம் தெரியாதா அதுக்கு? வந்தா என்ன பண்ணுறது? அது ஓடிடுங்க. அது ஓடிடும். எல்லாம் ஓடிடுங்க. எல்லாம் சேர்ந்து கத்துனா ஓடிடும்ல? நாலு கட்டம் அப்படி வராது, ஓடிடுது. அப்படி கத்துவேன் நான். நல்ல விஷயம். எல்லாரும் அப்படி கத்துவோம். போடா, என்ன நடுவில் விடுங்க. தப்புன்னு ஸ்பாட் பண்ணாங்கடா கம்மல்ல. இங்கே கூட இருப்பாரு, மாற்றலாம். ஒன்றுமே இல்லை கூட்டிட்டு வந்தீங்களேடா. இந்த ஹேமா எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? உங்களுக்கு தான் முதல்ல கேட்கணும். சான்ஸ்லெஸ். நான் தான் சொன்னல கொஞ்சம் தூரத்துலே என்னோட கால்லாம் என்னோட கண்ட்ரோலை மீறிடுச்சு. கண்டிஷனே எல்லாம் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக நம்ம வெள்ளையங்கிரி ஏறினதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி. ரொம்ப ஈஸியாக இருக்குது. வெள்ளையங்கிரிலாம் ரொம்ப கஷ்டம். அப்படிதான். இப்படி மேலையா? இதுவே எனக்கு கஷ்டமா தெரியுதுடா. அதெல்லாம் வந்து காலி. அவர் பாட்டு ஸ்ட்ரிக்டாக போயிட்டாரு. ஏற முடியலடா இந்த இடத்துல. ரேஸ் வச்சு போமா இங்கே மேலே? இங்கே மேலே ரேஸ் வச்சு போமா? ரேஸா? சரிவா வந்துட்டோமாண்ணா? ஷூவா? இது எதுக்குண்ணா? கோயிலா?
போலாமா? ஏமா அப்பா காலை கீழே வைக்கும்போது என்ன ஒரு சுகமாக இருக்குது. ஆஹா குழு குழுன்னு இருக்கு. சூப்பர். அப்படியா? சரி போகலாமா? ஏய் சப்பு எல்லாம் செம்மையா இருக்கா. இப்போ ஒரு தனியாக வந்து சேர்ந்துட்டோம்டா. பெயிண்டிங்க்கு வெளியே வரைஞ்சிருக்காங்க பாரு. ஆமா சூப்பராக இருக்கு. நான் இதில் அதிசயமாக பார்க்குறது என்னன்னா அந்த காலத்தில் எதை வச்சு இதை கிரியேட் பண்ணி வரைஞ்சிருப்பாங்க. இல்லை எனக்கு அதை விட என்ன தோணுன்னா ஏதாச்சும் வரைஞ்சிட்டு போகிறாங்க. அது இத்தனை வருஷமா இன்னும் அழியாமல் இருக்கு. அவங்க என்ன பார்த்துருக்காங்களோ அதை அப்படியே வரைஞ்சி வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு யானையாக இருக்கும். இருக்கலாம். ஏன்னா 4 கால் ஒரு வால் தந்தம் இருக்கு. அது ரைட்ல வந்து 2 யானை. அதுக்கு ரைட்ல இருக்க மான் நினைக்கிறேன். கொம்பு கீழே இருக்குதா பறவையா? இதா அந்த சைடு பாத்தியா அது ஒரு ஆள் ஒரு யானை மேல போற மாதிரி. யானை இல்ல அது வேற ஏதோ ஹார்ஸா இருக்கு. ஹார்ஸா இருக்கு. இவங்க எல்லாம் கேவும் ஜாலியா இருக்காங்க. ஏய் சூப்பர்ரா. சின்ன கேமரா இருக்கு கடையில் வச்சோம்ல அதுதான் கோபுரம்ல. பர்ஃபெக்டான ஒரு ஏரியாவில் வரைஞ்சிருக்காங்க. எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தம்போது எப்படி இது இன்னும் இவ்வளோ வருஷமாக இருந்து இது அழியாமல் இருக்குன்னு நான் முதல்ல யோசித்தேன். ஆக்சுவலி பார்க்கும்போது இந்த கர்வ் தெரியுதா, லைக் இந்த மலையோட கர்வ். ஸோ மழை பெஞ்சா கூட ஸ்ட்ரெயிட்டாக தண்ணி தான் போகும். இட் ஒன்ட் இப்படி வராது, வடிஞ்சு வராமல் அப்படியே விழுந்துடும். ஓகே ஓகே, அதனால இந்த மாதிரி இடத்துல வரைஞ்சிருக்காங்கன்றியா? இருக்கலாம். என்ன அதே மாதிரி இங்கே தங்கியிருப்பாங்க, ஃபேமிலியாக இங்கே இருந்திருப்பாங்க நினைக்கிறேன். அவங்க வீடாக இருந்திருக்கும். இப்போ ஒரு நெருப்பை கொளுத்திட்டு அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு இங்கேருந்து ஒரு பெரிய வியூ, ஃபுல் வியூ வேறு. இங்கே எனக்கு இங்கேருந்தே அப்படியே ஒரு வியூ தெரியுது. ஹோல் லேண்டே தெரியுது எனக்கு. மோஸ்ட்டாக இதுதான் ஒரு ஒரு ஆர்ட் அப்படின்றது ஸ்டார்டிங்காக இருந்திருக்கும். லைக் பேசுறதுக்கெலாம் முன்னாடி கூட வந்திருக்கலாம். இது லைக் பேச தெரியாதப்ப ஏதோ ஒன்று கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றப்ப ஒரு யானை பார்த்தோன்னே ஓகே 4 கால் இருக்குது ஒரு தந்தம் அப்படியே வரைஞ்சிட்டாங்க. இதுதான் யானை டினோட் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா இந்த பேசுறதுலாம் வந்து ட்ராயிங், பெயிண்டிங் அப்படி இப்படி நிறைய விஷயம் வந்திருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஆர்ட் ஃபார்ம்ன்றதா இதுதான். கேவா யானையாக கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மேமத் அந்த மாதிரி திங்ஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விலங்காக கூட இருந்திருக்கலாம். அவங்க இருந்த டைமில் இருந்து இப்போ எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கலாம். அண்ட் அதே மாதிரி எல்லாம் நம்ம ஹியூமன்ஸ் கை கொத்துட்டு இருக்காங்க சொல்கிறோம்ல, அது கூட வேறு ஏதாவது ஒரு சின்ன பூச்சியாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்க சோர்ஸ் படி பார்த்தோம்னா இதுதான் இருந்திருக்கணும். இந்த வியூ பார்த்தியா, எல்லா மவுண்டைன் ரேஞ்சு, கீழே உள்ள சர்ஃபேஸு எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது பாடுறா இங்கேருந்து. ஆக்சுவலாக அதுக்கு தான் இந்த மாதிரி இடம் சூஸ் பண்ணி இங்கே வாழ்கிறதே மக்கள். ஏன்னா ஹியூமன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு இந்த பயிர் பண்ணி விவசாயம் பண்ணி சாப்பிட்டோம் கிடையாது. மிருகத்தில் வேட்டையாடி சாப்பிட்டவங்க தான். நம்மளுக்கு பல் இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம ஒரு கார்னிவோர் அப்படின்னு குறிக்கிறதுக்கு தான். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது ஃபுல் வியூ கிடைக்கும். இப்போ இங்கெல்லாம் காலி கிரவுண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் விவசாயம் பண்ணுறதுனால காலியாக இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த டென்ஸ் ஃபாரஸ்ட் அங்கேயும் வந்திருக்கும். ஸோ இப்போ யானை அந்த மாதிரி ஏதாவது மிருகம் கூட்டமாக போகும்போது ஒரு 50 யானை போகுது அப்படின்னா இங்கேருந்து பார்த்துருவாங்க அது எந்த டிரெக்ஷனில் போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி அங்கே போயிட்டு அந்த யானையை சுற்றி வளைச்சி அதை ஹண்ட் பண்ணிவிட்டு அதோட மீட்டெல்லாம் கொண்டு வந்து இங்கே ஸ்டோர் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கேருந்து சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருக்க மாதிரி எல்லாமே அவங்க கண்காணிப்புக்கு அடியில் இருக்க மாதிரி சூஸ் பண்ணி அதுக்கு தான் இந்த மாதிரி கேவ்ஸ்லாம். அவங்க எப்படி சிக்னல் கொடுத்துருப்பாங்கல்ல, இங்கேருந்து அங்கே ஒரு ஆள் வராரு, இங்கே ஒரு ஆள் இருக்காருன்னா ஹாயா ஹாயே அப்படின்னு பாரு, எங்கேருந்து ஒருத்தர் ஹேயா ஹாயே அப்படின்னு இப்படி தான் லாங்குவேஜ் ஆரம்பிச்சிருக்கு.